الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நடந்த ஒரு மிகப்பெரிய விமான விபத்து, ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருப்பது என்பது முழு உலகத்தையும் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் தங்களுடைய ஆசைகளை கொண்டும், பல லட்சியங்களை கொண்டு, பல கனவுகளை கொண்டு விண்ணில் பறக்க ஆசைப்பட்டவர்கள் நேற்றைய தினம் மண்ணில் புதைந்து கிடக்கிறார்கள். பல ஆசைகள், பல கனவுகள். ஒரு விமானத்திலே பறக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக செல்ல மாட்டார்கள். எத்தனையோ லட்சியங்களும் கனவுகளையும் கொண்டு தங்களுடைய உள்ளத்திலே சுமந்து சென்ற ஒரு சில நொடிகளில் அவர்கள் மண்ணில் புதைந்து விட்டார்கள் என்பது இது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அருமையானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு உலமாக்கள் பல மேடைகளிலே, பயான்களில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குறித்த தவணை அது நெருங்கிவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு மௌத் வந்தே தீரும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த தவணை வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யுங்கள். தவணை வந்த பிறகு கதறி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மௌத்தை பார்த்த பிறகு, மலக்குள் மௌத்தை பார்த்த பிறகு நீங்கள் கதறுகிறீர்கள், கெஞ்சுகிறீர்கள், எங்களுக்கு ஒரு நொடி போது இந்த உலகத்திலே அவகாசம் கொடுங்கள், நாங்கள் திருந்தி வாழுவதற்கு என்று கேட்டாலும் அந்த மலக்குள் மௌத் கைவிரித்து விடுவார்கள். அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை தரமாட்டான். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யஸ்தகிரூன ஸாஅத்துன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் தவணையை நிர்ணயித்து விட்டால் ஒரு நொடி பொழுது அது முந்தவும் முந்தாது, ஒரு நொடி பொழுது அது பிந்தவும் பிந்தாது. எனவே அருமையானவர்களே, அந்த தவணை வருவதற்கு முன்பாக, உங்களுக்கு அல்லாஹ் குறித்திருக்கக்கூடிய தவணை அது வருவதற்கு முன்பாக நீங்கள் ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு, கபரினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாரிப்பு செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதுதான் மரண செய்திகள் நமக்கு தருகிற படிப்பனை. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத் செல்லுகிற போது சொல்வார்கள், மௌஇதத்துன் பலீகத்துன். இந்த மௌத் செய்தி இருக்கிறதே, இந்த மரண செய்தி, இதுதான் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்பதாக சொன்னாங்க.
அருமையானவர்களே, என்னோடு இருந்த நண்பன் திடீரென்று மௌத்தாகி விடுகிறான். திடீரென்று மௌத்தாகுகிற போது எனக்கு ஒரு பயம் வருகிறது. ஆஹா, நானும் இத்தனை ஆண்டு காலம் என் நண்பனோடு எல்லா காரியங்களும் செய்தேனே, என் நண்பனோடு எல்லா பாவங்களும் செய்தேனே, அவனோடு உறுதுணையாக இருந்தேனே, இன்று அவன் மௌத்தாகி விட்டான். நாளை எனக்கு மௌத்து வந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த பயம் இருக்கிறதா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய படிப்பினேன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான கவிதை. மௌஇதத்துன் பலீகா, மௌத் இருக்கிறது, இது திட்டமான பாடம், இதுதான் சிறந்த பாடம் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னார்கள் வகாஃபிலத்துன் சரிஆ, ஆனால் இந்த படிப்பினை தான் உடனுக்குடனாக மறந்து போகிறது. ஒரு நாள் கவலையா இருப்பார், 2 நாள் கவலையா இருப்பார். நண்பனை இழந்த துக்க செய்தி, அல்லது மனைவி இழந்த துக்க செய்தி, அல்லது தகப்பனை இழந்த துக்க செய்தி ஒரு சில நாட்கள் கவலையாக இருக்கும், ஒரு சில நாட்கள் அந்த மௌத்து நமக்கு பாடமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே இந்த பாடத்தை, இந்த படிப்பனையை வாழ்க்கையில் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவர்கள் எத்தனை பேர்? அருமையானவர்களே, சிறந்த பாடம் மௌத். ஆனால் அதே நேரத்திலே மக்கள் அதை சீக்கிரமாக மறந்து விடுகிறார்கள். சீக்கிரமாக அது மக்களுடைய உள்ளங்களில் இருந்து அது மறக்கடிக்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா போனா எழுந்து நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நிற்பார்கள். உலமாக்கள் பெருமானார் எழுந்து நிற்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு யூதனுடைய ஜனாசாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு யஹூதியுடைய ஜனாசாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மையத்து பெருமானாரை கடந்து செல்லுகிறது என்று சொன்னால் அங்கே எழுந்து நிற்பது பெருமானாருடைய வழக்கம். ஏன் எழுந்து நிற்கிறார்கள்? காரணம் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸீரீன்கள். ஏன் எழுந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், பெருமானார் சொன்னாங்க மௌத் என்பது ஒரு அதிர்ச்சின்னு சொன்னாங்க. மௌத் என்பது ஒரு அதிர்ச்சி செய்தி. கேள்விப்பட்டோமா இல்லையா? திடீர்னு போன ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடித்து ஒரு 200 பேர் மௌத் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட அதிர்ச்சி செய்தி எதுவும் இருக்க முடியாது. யாராவது வெளியே போனா டக்குன்னு மௌத் ஆயிட்டார், அப்பதான் பேசிட்டு போனார், அந்த நொடி பொழுதுல மௌத் ஆயிட்டார். அருமையானவர்களே, இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், நிச்சயமாக மௌத் என்பது, மரணம் என்பது அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஒரு அதிர்ச்சியை கேட்டா உடனே ஆகன் எந்திரிச்சு நின்றுவார். திடீர்னு சடனா ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கேட்டுட்டா உள்ளத்துல ஒரு பதற்றம், மனதிலே ஒரு பதற்றம், உடனே எந்திரிச்சு நின்றுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நான் எந்திரிச்சு நிற்கிறேன் சொன்னார்கள். இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், நிச்சயமாக மௌத் என்பது அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி, அது பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, அதனால் நான் எழுந்து நிற்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் கடைசி காலங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நோய். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய பாசகத்திற்குரிய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்குரிய மனைவி அபூபக்கர் சித்திக் அவர்கள் தகப்பனை பார்க்க செல்லுகிறார்கள், தந்தையை பார்க்க செல்லுகிறார்கள். என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறீர்களே, என்ன ஆச்சு என்று விசாரிக்கிற போது அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். குல்லும்ரிஇன் முஸப்பஹுன் லிஅஹ்லி, ஒவ்வொரு மனிதன் இருக்கிறானே அவன் காலையில் எழுகிற போது தங்களுடைய குடும்பத்தார்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள். அருமையானவர்களை, சொல்றோமா இல்லையா? குட் மார்னிங்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம். ஒவ்வொரு குடும்பத்தார்களும் காலையில் ஒரு மனிதன் எழுதுகிற போது வாழ்த்து சொல்லுகிறார்கள். அன்அமல்லாஹு அஸ்பஹ அலைக்க, உங்களுடைய காலை பொழுது சிறந்த பொழுதாக இருக்கட்டும் என்று வாழ்த்து சொல்லுகிறார்கள். அரபு மக்களிடத்திலும் காலையிலே வாழ்த்து சொல்வது என்பது இருந்தது. சொன்னார்கள், காலையில் எழுகிற போது வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் வல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கின் அலி, ஆனால் மௌத் என்பது மனிதனுடைய எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனின் காலில் அணியக்கூடிய அந்த அணிகலன், காலில் அணியக்கூடிய செருப்பு, அந்த செருப்பினுடைய வாரை காட்டிலும் மௌத்து நெருக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. காலையில எணுகிற போது வாழ்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் மனிதனுடைய மௌத்து இது எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய செருப்பினுடைய வாறு மனிதனுடைய காலை எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோல மனிதனுக்கு மௌத்து அது நெருக்கத்தில் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, மௌத் எல்லோருக்கும் குறித்த தவணையில் அல்லாஹ் ஒரு தவணை குறித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு தக்தீரை முடிவு செய்து வைத்திருக்கிறான். இன்னார் இத்தனை ஆண்டு காலம் வாழுவார், இத்தனை நொடி பொழுது வாழ்வார், இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையிலே தூங்குவார், இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையிலே சாப்பிடுவார், தன்னுடைய வாழ்க்கையிலே குடிப்பார் என்கிற அத்தனை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை விஷயங்களும் ஒரு மனிதன் செய்து முடிக்காத வரைக்கும் அல்லாஹ் மௌத்து கொடுக்கிறது இல்லை. ஆனா முடிந்த பிறகு அல்லாஹ் ஒரு தவணை பிற்படுத்துறதில்லை, ஒரு நொடியை முற்படுத்துறதும் இல்லை.
அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மௌத் அது உரித்த தவணையிலே கண்டிப்பாக மனிதனை வந்தடைகிறது. அதே நேரத்திலே மௌத்து தான், மரண செய்தி தான் ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் தடுக்கிறது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஒரு மன்னர் இருந்தார். ஒரு மன்னர் தனக்கென்று ஒரு அரண்மனை அழகா கட்டி கொண்டார். மன்னர்களுடைய அரண்மனையை தெரியும், எவ்வளவு பெரியப்பட்ட பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக அரண்மனைகளை கட்டிவிட்டு சரி ஒரு ஆலிமை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கூப்பிட்டார் ஒரு ஆலிமை. அருமையானவர்களே, அந்த ஆலிம் வந்து பார்த்தார் மன்னருடைய பிரம்மாண்டமான மாளிகையே, பிரம்மாண்டமான அரண்மனையே. கேட்கிறார் அந்த மன்னர் ஆலிமிடத்திலே, இதுல ஏதாவது குறை இருக்குன்னா சொல்லுங்க ஹஸ்ரத், ₹1,00,000 போட்டாலும் இதை நான் சரி செஞ்சிடறேங்கிறார். ₹1,00,000 போட்டாலும் இதை நான் சரி செய்து விடுகிறேன். அருமையானவர்களே, இந்த ஆலிம் வந்து பார்த்தார், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு. என்ன சொல்லுங்க ஹஸ்ரத்? ₹1,00,000 போட்டாலும் நான் சரி செய்து விடுகிறேன். ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் வரும் இந்த அரண்மனையிலிருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உள்ள வர முடியாதுன்னு சொன்னார். இந்த அரண்மனையிலிருந்து எவ்வளவு பெரிய ₹1,00,000 கோடி ரூபாய் கட்டிய வீடாக இருந்தாலும் ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த நொடி நீங்க உள்ள வரமாட்டீங்க. அது ஒரே ஒரு குறை தான் இருக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அதுதான் மௌத் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, நம் அனைவர்களுக்கும் மௌத் என்பது இருக்கிறது. இந்த மௌத்தை மறந்து நாம் வாழ முடியாது. மௌத்தை மறந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நேரான பாதையில போல. மௌத்தை நினைச்சு வாழ்ந்தோம் இல்ல, அல்லாஹ் தஆலா நம்மை பாவத்திலிருந்து பாதுகாப்பான். மௌத்தினுடைய செய்தி, மரண செய்தி நம்மை பாவத்தை விட்டும் தடுக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, சுலைமான் இப்னு மர்வான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் இருந்தார். மன்னர்கள் எல்லாம் அக்காலத்திலே வாழ்ந்து தங்களுடைய மௌத்தினுடைய நேரத்திலே மௌத்தை கண்டு பயப்படுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். நான் வாழ்க்கையிலே இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் சொத்துக்களை அனுபவித்திருக்கிறேன், ஆனா அதே நேரத்திலே நான் அல்லாஹ்வை சந்திக்கிற போது என்னுடைய நிலை என்ன என்று பயப்படக்கூடிய நிலை இருந்தது. சுலைமான் இப்னு மர்வான் என்கிற ஒரு மனிதர், அவர் பயப்படுகிறார். ஒரு நேரத்தில் கண்ணாடியை பார்க்கிறான். சுலைமான் இப்னு மர்வான் என்கிற மன்னர் ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப அழகான மன்னர். வாலிபத்திலேயே மன்னர் பதவியை ஏற்றுக்கொண்டார். வாலிபத்திலே ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விட்டது, சொத்து சுகங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அவ்வளவு அழகான மன்னர் தன்னுடைய கண்ணாடியிலே அவரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு அழகா இருக்குன்னு சில நேரத்தில் கண்ணாடியை பார்த்து நாமளே ரசிச்சுக்கிறது உண்டு. இவ்வளவு அழகெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறானே, கண்ணாடியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அடிமை பெண் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த அடிமை பெண்ணை அழைத்தார் சுலைமான் இப்னு மர்வான். அழைத்து கேட்டார், நான் எப்படி இருக்கேன்னு கேட்டார். நான் எப்படி இருக்கேன், என் அழகு எப்படி இருக்கு, இத்தனை சின்ன வயசுலே ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்திருக்கிறான், என்னுடைய அதிகாரம், என்னுடைய சொத்து பதவிகள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கிறார். அந்த அடிமை பெண் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அடிமை பெண், மௌத்தினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அடிமை பெண் சொன்னாங்க, அந்த நிஅமல் ஃபதா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது, அல்லாஹ் உனக்கு நிறைய நியாமத்துகள் கொடுத்திருக்கிறான். ஆனா இதெல்லாம் எப்ப பெரிய நியாமத் ஆகும்னு சொன்னா, லவ் தபுகா, நீ உலகத்துல நிரந்தரமா இருக்கிறன்னு சொன்னா இதுக்கு பிரயோஜனம். உன்னுடைய உடல் மண்ணை அரிக்கவில்லை என்று சொன்னால் இதுக்கு பிரயோஜனம், இந்த உடம்புக்கு பிரயோஜனம். உன்னுடைய சொத்துகள் இது அழிந்து போகவில்லை என்று சொன்னால் இந்த சொத்துகளுக்கு பிரயோஜனம். இந்த சொத்துகள் சிறப்பானது, ஆனா எதுவுமே நிரந்தரம் இல்லை. உன் உடல் கபரில் வச்சுட்டா அது 1 மாதங்கள் இல்லாம ஒரு 2 மாதங்கள் அந்த கபர் இருக்கிறதே, அந்த மண் உன்னுடைய உடம்பை அரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ மௌத்தாயிட்டன்னு சொன்னா உன்னுடைய சொத்துகள், உன்னுடைய வாரிசுதாரர்கள் சண்டையிட்டு கொண்டு அதை பிரித்துக் கொள்வார்கள். அருமையானவர்களே, அந்த அம்மா சொன்னாங்க, லவ் லந்த நிஅமல் ஃபதா நிஅமல் மதா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத் இது உயர்ந்ததாக இருக்கும், ஆனா எப்போது, லவ் தபகா, உலகத்திலே நீ நிரந்தரமாக இருக்கிற போது. சொன்னாங்க, உனக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அதனால நீ என்ன பெருமைப்படுற, கண்ணாடியை பார்த்து என்ன நீயே பெருமைப்பட்டுக் கொள்கிற, இத்தனை சின்ன வயசுல அல்லாஹ் எனக்கு ஆட்சியை கொடுத்துட்டான் பெருமைப்பட்டுகிற, இத்தனை சின்ன வயசுல அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வங்களை கொடுத்துட்டான் பெருமைப்பட்டுகிற, நான் சம்பாதிச்சதுன்னு பெருமைப்பட்டுகிற, பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, பயந்து வாழ், என அடுத்த நொடி உனக்கு மௌத் இருக்கிறது என்று அந்த அடிமை பெண் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க மௌத்தாகிற போது சொன்னாங்க, மா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இது எதுவும் பிரயோஜனம் தரல, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு எதுவும் பிரயோஜனம் தரல, என்னுடைய சொத்து செல்வங்கள் எதுவும் பிரயோஜனம் தரல என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் கலீஃபா ஹாரூன் ரஷீத். யா அல்லாஹ், நான் ஆட்சி செய்கிறேன், ஆனால் நான் அடியக்கூடியவன், நீ ஆட்சி செய்கிறாய், உனக்கு அழிவு என்பது இல்லை, என்னை மன்னித்து விடு என்பதாக கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். அதே நொடியிலே மூத்தாகி போகிறார்கள். அருமையானவர்களே, மர்வான் என்கிற ஒரு மன்னர்,
மூத்தாகிற போது அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், உங்களுடைய மூத்தினுடைய நிலை என்ன? சொன்னாங்க அந்த மன்னர், மருவான் என்கிற மன்னர் சொன்னார், வலக்கது ஜித்துமூனா ஃபுராதா, அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான் எப்படி நான் தனியாக செல்லுகிறோம் என்பதாக அல்லாஹ் எனக்கு காட்டி விட்டான். அருமையானவர்களே, மூத்தாகிற போது நாம் தனியாக அல்லாஹ்வை சந்திக்கிறோம். நம்மோடு இருந்த மனைவிமார்கள் வரப்போவது கிடையாது. நம்மோடு இருந்த குழந்தை குட்டிகள், நாம் பாசமாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் வரப்போவது கிடையாது. வலக்கது ஜித்துமூனா ஃபுராதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நாம் எல்லாம் தனியாகத்தான் அல்லாஹ்வை சந்திப்போம் என்கிற அந்த ஆயத்து எனக்கு கண்ணு முன்னால் தெரிகிறது என்பதாக சொன்னார். கமா கலக்குனாக்கும், அல்லாஹ் எப்படி நம்மை தனியாக படைத்தானோ, உலகத்திற்கு வருகிற போது நாம் தனியாக வந்தோம், அதே நேரத்திலே கபருக்கு செல்லுகிற போது தனியாக செல்லுகிறோம். கபருக்கு செல்லுகிற போது நாம் தனியாக செல்லுகிறோம். நாம் சம்பாதித்த செல்வங்கள், நாம் சம்பாதித்த பதவிகள், இதெல்லாம் நம்முடைய முதுகுக்கு பின்னால் போகிவிடுகிறது, நம்முடைய கபருக்கு வெளியே போகிவிடுகிறது. எத்தனை அதிகாரம் செய்தாலும், எத்தனை ஆட்சி செய்தாலும், எவ்வளவு சொத்துகள் சம்பாதித்தாலும் இதெல்லாம் கபருக்கு வெளியே. நம்மோடு இருக்கக்கூடியது, நாம் எப்படி இந்த உலகத்திற்கு தனியாக வந்தோமோ அதே போல தனியாகத்தான் நாம் கபருக்குள்ளே செல்வதாக இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானா இல்லையா? இந்த ஆயத்து எனக்கு கண் முன்னால் தெரிகிறது என்பதாக மருவான் என்கிற மன்னர் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் அக்காலத்திலே தாபியின்கள்ல மிகப்பெரிய உபதேசி. அவங்க பேசினாங்கன்னு சொன்னா முழு மஜ்மாவும் எழுதுறோம். அவ்வளவு அழகான உபதேசிகள், அவ்வளவு அற்புதமான விஷயங்கள், ரத்தன சுருக்கமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே அழகாக போதிக்கக்கூடிய இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாள் தங்களுக்கு முன்னால் ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள், அதே நேரத்திலே நிறைய வயோதிகர்களும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, வயோதிகர்களை பார்த்து சொன்னார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஒரு நெல் இருக்கிறதே, அது முற்றிவிட்டால் அதை அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்துவிடும். ஒரு நெல் வளர்ந்து விட்டால் அதை அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் வந்துவிடும். வயதானவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது, நீங்கள் வயதாகிவிட்டது, உங்களுக்கு மௌத் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சொன்னாங்க, யாருக்கு 60 வயது ஆகிவிட்டதோ அதற்கு பிறகும் பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸை சொல்லி காண்பித்தார்கள். அந்த ஹதீஸை சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, 60 வயது ஆன பிறகு, அல்லாஹ் வயோதிகத்தை கொடுத்த பிறகு, நிறைய ஏற்பட்ட பிறகு, நிறை முடிகள் ஏற்பட்ட பிறகு, இன்னும் அல்லாஹ்வை பயப்படல, இன்னும் வட்டி வாங்குறார், இன்னும் மக்களுக்கு மத்தியிலே சரியான முறையில் நடந்து கொள்வதில்லை. அருமையானவர்களே, பெருமானார் சொன்னாங்க, இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை, இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை என்பதாக சொல்லி காட்டினாங்க. எனவே நெல்லு வளர்ந்த பிறகு அதை அறுவடைக்கான காலங்கள் வந்து விட்டது, மௌத்துக்கான நேரம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எனவே நீங்கள் ஆகிரத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அடுத்து வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள், வாலிபர்களே, உங்களை அறுவடை, உங்களுக்கான நெல்லு பதிக்கப்பட்டிருக்கிறது, செடி வளர்ந்து வருகிறது, இன்னும் அது இன்னும் பழுக்கவில்லை, பழம் கொடுக்கவில்லை. அதே நேரத்திலே நீங்கள் உங்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது என்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் அவகாசம் இருக்கிறது, எனக்கு ஒரு 20 வயது ஆகுகிறது, 25 வயது ஆகுகிறது, நான் ஒரு 50 வயது வரை வாழுவேன், நான் ஒரு 60 வயது வரை வாழுவேன் என்பதாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். எப்படி ஒரு நெல் வளர்ந்து வருகிற போது திடீரென்று ஒரு புயல் வந்தால் அந்த நெல் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறதோ அதுபோல நீங்களும் அழிந்து போய் விடுகிறேன்னு சொன்னான். அதுபோல நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள். 20 வயசு ஆகிறது, நான் இன்னும் நிறைய வயது வாழுவேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் ஏதாவது ஒரு விபத்திலே நீங்கள் மௌத்தாகி விடலாம், அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, அல்லது வேறு ஏதாவது ஒரு விபத்துகளிலே நீங்கள் மௌத்தாகி விடலாம். எனவே வாலிபர்களே, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்னும் எனக்கு நிறைய காலம் இருக்கிறது என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அற்புதமான உபதேசங்கள் செய்தார். அருமையானவர்களே, மரண சிந்தனை, மூத்தினுடைய சிந்தனை, இத்தனை படிப்பினைகள் அல்லாஹ் சம்பவங்களை காட்டுகிறானா இல்லையா? இதெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும். எவ்வளவு சொகுசாக ஒரு ஏரோப்ளேனிலே பயணிக்கிறோம், ஆனால் திடீரென்று அல்லாஹ் நமக்கு நேரங்களை விதித்து விட்டான் என்று சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குறித்த தவணையிலே நிச்சயமாக நமக்கு மௌத் என்பது இருக்கிறது. அருமையானவர்களே, மரண சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனிதர் பாவத்தை விட்டுருவார். எனக்கு மௌத் எப்போது வரும் தெரியல. ஒரு வாலிபர் தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், யோசிக்கிறார், எனக்கு இதே நிலையிலே மௌத் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே எழுந்து வந்துடுவார். அருமையானவர்களே, செல்போன்ல வைத்து படம் பார்த்து கொண்டிருக்கிறார், இதே நிலையிலே நான் மௌத் ஆயிட்டேன்னா என் நிலை என்ன? அருமையானவர்களே, வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார், கையில காசு வாங்குறார், இந்த நிலையிலே மலக்குல் மௌத்தினுடைய ரூஹ கைப்பற்றிட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வேன்னு தெரியல. அருமையானவர்களே, மௌத்த பயந்தாங்கன்னா பாவத்தை விட்டுருவாங்க,
மௌத்தினுடைய சிந்தனை இருந்தா பாவம் விடப்படும். இதைத்தான் உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3 இடங்களிலே திரும்ப திரும்ப ஒரே ஒரு ஆயத் பலவிதமாக சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான்ல வருகிறது, சூரத்துல் அம்பியாவிலே வருகிறது, அன்கபூத்திலே வருகிறது. இந்த 3 சூறாக்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் அது மௌத்தை சுவைத்தே தீரும். எங்க போய் ஓடினாலும் சரி, எந்த மாளிகையிலே இறுக்கி பூட்டி கொண்டாலும் சரி, நான் மேலே ஓதி காட்டிய வசனங்கள் சொல்லி தருகிறது. இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, ஒருத்தர் மூத்த கண்டு பயந்து ஓடுறார், மூத்த கண்டு பயந்து ஓடுகிறார். ஃபஇன்னஹு முலாகீக்கும், இவர் எங்க ஓடினாலும் சரி, எந்த ஒரு அரண்மனையிலே ஓடி தன்னை பூட்டி கொண்டாலும் சரி, அந்த இடத்திலே அவரை மௌத் சந்தித்தே தீரும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, மௌத்தினுடைய சிந்தனை, மரண பயம் இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில பாவம் இருக்காது. அருமையானவர்கள், இன்னொரு விஷயத்தை உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. யார் 4 விஷயத்தை உறுதியாக மனசுல விளங்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு மௌத்தினுடைய பயமே இருக்காது. அல்லாஹ் எனக்கு எப்போ மௌத்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 4 விஷயத்தை உறுதியாக விளங்குற வரைக்கும் மௌத்தினுடைய பயம் இருக்காது. முன்னோர்கள் இப்படிதான் இருந்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அமல் இருந்தது, இந்த 4 விஷயங்களை விளங்கி இருந்தார்கள். அதனாலே மூத்து வருகிற போது பயப்படல, மூத்து வருகிற போது கத்தி கூப்பாடு போடல, மூத்து வருகிற போது அஞ்சி ஓடல. அருமையானவர்களே, குடும்பத்தார்களை கத்தி ஒப்பாரி வைக்கல. முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு எப்போ மூத்து வரும் என்று எதிர்பார்த்தாங்க. ஏன்? இந்த 4 விஷயங்களை விளங்கி இருந்தாங்க. முதலாவது விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எழுதியிருக்கக்கூடிய ரிஸ்க், இந்த ரிஸ்க் முடியாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மூத்த கொடுக்கிறது இல்லை. ரிஸ்க்னா என்ன? ஒரு மனிதன் குடிக்கக்கூடிய உணவு, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு, ஒரு மனிதன் குடிக்கக்கூடிய பானங்கள், தூக்கம், இது எல்லாம் அல்லாஹ் எழுதியிருக்கக்கூடிய ரிஸ்க். இது முடியாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தவணை முடிவது கிடையாது, அல்லாஹ் மூத்த கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. அருமையானவர்களை பார்த்தோமா இல்லையா? நேற்று நடந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு விமானம் சிதறல், ஒரு வெடிப்பு. ஆனால் இந்த வெடிப்பில் ஒருத்தர் தப்பிச்சு வராருன்னு சொன்னால் நமக்கான படிப்பனை என்ன இருக்கு? அவருக்கான தவணை முடியலன்னு அர்த்தம். வெடிச்சு சிதறி எல்லா மக்களும் சிதறி போய் கிடக்கிறார்கள். அங்கே உடம்புகளை தேடுவது சிரமமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையிலே ஒரே ஒருத்தர் மாத்திரம் எந்த அடியும் இல்லாம வராருன்னு சொன்னா அவருக்கான தவணை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவருக்கான தவணை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். அருமையானவர்களே, தவணை முடியாத வரைக்கும் உங்களினுடைய உயிரை நான் கைப்பற்ற போவது கிடையாது. ரிஸ்க் முடியாத வரைக்கும் நான் எழுதிய ரிஸ்க் 60 ஆண்டு காலமோ 55 ஆண்டு காலமோ என்ன ரிஸ்க் எழுதியிருக்கிறேனோ, என்ன ஆயுட்காலங்கள் எழுதியிருக்கிறேனோ, இது முடியாத வரைக்கும் உங்களுடைய உயிரை நான் கைப்பற்ற போவது கிடையாது. இது முதலாவது விஷயம். இதை விளங்கிட்டா ஒருத்தர் மூத்துக்கு பயப்பட மாட்டார். 2வது சொன்னாங்க, மரணித்தவருடைய நேரங்கள், மரணிப்பதனுடைய நேரம் அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எந்த நேரத்தில் மௌத் ஆகுவான், எப்போ மௌத் ஆகுவான், எந்த தேதியில மௌத் ஆகுவான், எந்த வருடத்தில் மௌத் ஆகுவான், இது அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னினுடைய கவனத்திலே, தன்னினுடைய இல்மிலே வைத்திருக்கக்கூடிய விஷயம். அருமையானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை விளங்கிட்டா ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? மௌத்துக்கு பயப்பட மாட்டான். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, பயான்ல சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் இருந்தா, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன வயது பையன் 5வது மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டான். 5வது மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டான். ஆனா மூத் ஆகல, எந்திரிச்சு நல்ல முறையில் எந்திரிச்சு வரான். மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது 5வது மாடியிலிருந்து கீழே குதிச்சா நேரம் மௌத்தா இருக்கணுமே, ஆனா மௌத் ஆகலே, எழுந்து வரான். மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இப்ப என்ன செய்யறாங்க? பரவாயில்ல, அல்லாஹ் உனக்கு மூத்த கொடுக்கல, போய் சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடு, போய் சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடு. இந்த சின்ன பையன் என்ன செய்யறான்? அத்தாட்ட இருந்து காசை வாங்கி சாக்லேட் வாங்க போனா ஒரு வாகனம் அடிச்சு மூத்தாயிட்டான். ஒரு வாகனம் அடிச்சு மூத்தாயிட்டான். 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்தான், ஆனா மூத்தாகலே. அருமையானவர்களே, ஒரு சாதாரண ஒரு வாகனம் இடிச்சுது, அல்ல அங்கே விழுந்து மூத்தா போயிட்டான். இதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ் நேரத்தை முடிவு செஞ்சிருக்கிறான். இப்போ மூத்தாக கூடாதுன்னு இருந்தா அல்லாஹ் மூத்தா கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் வேறு ஒரு தினத்திலே இவருக்கு எழுதின நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக மூத்த கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை விளங்கிட்டா அல்லாஹ் தாலா மனிதன் மூத்த கண்டு பயப்படுறது இல்லைன்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, மனிதனுடைய மௌத்தினுடைய காரணம் இருக்கிறது, இதுவும் அல்லாஹினுடைய இல்முல உரியது. மௌத்தினுடைய காரணம் என்ன? காரணத்தை கொண்டு அல்லாஹ் மௌத்து கொடுப்பான். ஒரு சாலை விபத்துல மௌத்து வருமா? தெரியாது. அல்லது ஒரு நோயில மௌத்தா போவாரா? தெரியாது. அல்லது ஒரு புற்று நோயில மௌத்தா போவாரா? தெரியாது. என்ன காரணத்தில் அல்லாஹ் மௌத்த கொடுக்கிறான் இது தெரியாது. இது அல்லாஹினுடைய இல்மில் உள்ள ஒரு விஷயம் என்பதாக சொன்னாங்க. அக்காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு மன்னருடைய மகன், அந்த ஊரில் ஒரு காலரா நோய் பரவி கொண்டு இருக்கிறது.
காலரா நோய் பரவுகிறது. இப்போ அந்த பையன் சொன்னா அத்தாட்ட, இது மாதிரி இங்க ஊர்ல நோய் பரவுகிறது, காலரா நோய், இங்க இருந்தேன்னு சொன்னா நானும் மூத்தா போயிடுவேன், எனவே இந்த ஊரை விட்டு நான் வெளியே போயிடுறேன், இந்த ஊரை விட்டு நான் வெளியே போயிடுறேன். வெளியே போறார், ஊரை விட்டு வெளியே போறார். கொஞ்ச தூரத்துல போனோன்னு அவருடைய பயண களைப்பு, ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறார். அங்க படுத்திருக்கிற போது ஒரு பாம்பு கொத்தி மூத்தாயிறார், ஒரு பாம்பு கொத்தி மூத்தாயிறார். அருமையானவர்களே, ஊர்ல இருந்தா எனக்கு காலரா நோய் வந்துடும், அதனால நான் மூத்தாயிருவேன் என்று சிந்திச்சிருந்தார். அருமையானவர்களே, காரணங்களை அல்லாஹ் முடிவு செய்கிறான். நீ காலரா நோயில தான் மூத்தாகணும் இருந்தா காலரா நோயில மூத்தாகுவே, நீ பாம்பு கொத்தி தான் மூத்தாகணும் அல்லது ஒரு தேள் கொத்தி மூத்தாகணும் என்று இருந்தால் அதுல தான் மூத்தாகுவே. காரணங்கள் அல்லாஹ்வினுடைய இல்மிலே உரியது என்பதாக சொல்லி காட்டினான். இப்னு ரூமி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க ஒரு முறை தங்களுடைய கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நோய் அதிகமாகி விடுகிறது, நோய் அதிகமாகி விடுகிறது. மக்கள் எல்லாம் எப்போதும் போல மருத்துவரை திட்டுறாங்க. என்ன மருத்துவர் இவர், மருந்து கொடுத்தார், நோய் அதிகமாகி விடுகிறது. இப்னு ரூமி என்கிற மிகப்பெரிய இமாம் சொன்னாங்க, இவர் மருத்துவர், அவர் மாத்திரை கொடுத்தனால எனக்கு நோய் வரல, அல்லாஹ் எனக்கு எழுதின அஜல், எனக்கு எழுதின நேரம் வந்துருச்சுன்னு சொன்னார். அல்லாஹ் எனக்கு எழுதின காரணம் வந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு நோயில தான் மூத்த எழுதி இருக்கிறான், எனவே அந்த காரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே இப்னு ரூமி என்கிற இமாம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, நான்காவது விஷயம், ஒரு மனிதன் எந்த இடத்துல மூத்தாகுவான், இதுவும் அல்லாஹினுடைய இல்முல உரியது. இங்க மூத்தாகுவாரா அல்லது வேறு இடத்திலே, அல்லது மதீனாவில் மூத்தாகுவாரா அல்லது மக்காவில் மூத்தாகுவாரா? எத்தனையோ பேரும் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார்கள் இந்த எண்ணத்தோடு, நான் மக்காவில் மூத்தாகணும், நான் மதீனாவில் மூத்தாகணும்னு போன ஆட்கள்லாம் திரும்ப வராங்க, வந்து நல்லா இருக்கிறாங்க 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம். அருமையானவர்களே, மௌத்தை கொடுப்பவன் அல்லாஹ் எந்த இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருக்கிறான். அல்லாஹ் காரணங்களை முடிவு செய்கிறான், அல்லாஹ் இடங்களையும் முடிவு செய்கிறான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவில் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இரவிலே தூங்கினால் பெருமானாரை கனவில் பார்க்காத நாட்களே கிடையாது. அப்பேற்பட்ட பெருமானார் மீது பாசம் கொண்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மக்காவிற்கு போவே இல்லை. ஒரே ஒரு முறை ஹஜ்ஜுக்காக வேண்டி போனாங்க, அவ்வளவுதான், மதீனாவிலே இருந்துட்டாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கனவுல, யா ரசூலுல்லாஹ், நான் எங்கேயுமே போறது இல்லை, இங்கதான் மௌத்தானுன்னு ஆசைப்படுறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் எங்கேயாவது என்னுடைய மூத் அல்லாஹ் எப்போ வச்சிருக்கிறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என் மூத் அல்லாஹ் எப்போ வைத்திருக்கிறான், எந்த இடத்துல வச்சிருக்கிறான், ஏன்னா ஒரு சில ஊருக்கு நான் போக வேண்டியது இருக்கிறது, நான் போயிட்டு வந்துடுறேன், எப்போ வச்சிருக்கிறான் கேட்டு சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கனவுல கையை காமிச்சிட்டு மூத்தாயிட்ட பெருமானார் அவர்கள் கனவுல மறைஞ்சு போயிடுறாங்க. அருமையானவர்களே, அக்காலத்தில் இமாம்களான கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாமான இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறான். பெருமானார் கனவுல வந்தாங்க, இப்படி கனவு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கை காமிச்சிட்டு மூத்தாயிட்டாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிய ஒரு ஆயத்தை சொல்லி காட்டினாங்க. 5 விஷயங்கள் இது அல்லாஹ்வினுடைய இல்மில் உரியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி கை காட்டினாங்க? 5 விஷயங்கள். முதலாவது சா, கியாமத், மறுமை, இது எப்போது வரும்? அல்லாஹ்வினுடைய இல்மில் உரியது. ஒரு மனிதர் எங்க மௌத்தாகுவார், இது அல்லாஹ்வினுடைய இல்மில் உரியது. ஒரு மனிதர் எப்போது மரணிப்பார், எந்த காரணத்தை கொண்டு மரணிப்பார், இது அல்லாஹ்வினுடைய இல்மில் உரியது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஆக அல்லாஹ்வினுடைய இல்மில் உரிய ஒரு விஷயம் என்ன? ஒரு மனிதர் எந்த இடத்துல மௌத்தாகுவார், எந்த இடத்துல மௌத்தாகுவார் என்பது அல்லாஹ்வினுடைய இல்மில் உரியது. அருமையானவர்களே, இந்த 4 விஷயங்களை விளங்கிவிட்டால் ஒரு மனிதன் மௌத்தை கண்டு பயப்பட மாட்டான். எப்போது வேண்டுமானாலும் எனக்கு மௌத்து வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாழ்க்கையில அமல் செய்கிறேன். அருமையானவர்களே, மௌத்து அல்லாஹ் குறித்த தவணையிலே வலா யஸ்தகிரூன சாஅத்தும் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி முந்தவும் முந்தாது, ஒரு நொடி பிந்தவும் பிந்தாது. நம்முடைய மௌத்தினுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும். உலக வாழ்க்கை இருக்கிறது, இது ஒரு சுருக்கமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பெரிய தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய தயாரிப்பு, சாதாரணமான தயாரிப்பு இல்லை. வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், எல்லா செலவுகளும் செய்கிறோம், மனைவி பிள்ளைகளுக்கு பார்த்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை இது சாதாரணமான வாழ்க்கை, முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. ஆனா இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு தயாரிப்பு செய்யறோம்னு சொன்னா, கபருடைய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கை, அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய தயாரிப்பு இருக்கிறதே, அது பெரும் தயாரிப்பாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வல்ல ரஹ்மான் இந்த விஷயத்தை விளங்கி நன்மக்களாக வாழக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானிய மௌத்தை நசீபாக்குவானாக. திடீர் விபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. சாலை விபத்துகளை விட்டு பாதுகாப்பானாக.
பாதுகாப்பானாக. அந்த விமானத்திலே இறந்த அத்தனை மக்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த பொறுமையை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.